ஹாய் ஆல், டேஸ்டியான மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபேமிலி கெட் டுகெதர் தான் இது. ஸோ நாங்கள் ஒரு 4-5 ஃபேமிலி சேர்ந்து போனதுனால பிரியாணியை வெளியில் விறகடுப்பில் தான் நாங்கள் செஞ்சுருந்தோம். குக்கிங் யார் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட மாமா தான் செய்கிறாங்க. அவங்க கேட்ரிங் பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்க. ஸோ அவங்க தான் எங்களுக்காக இதை ரெடி பண்ணாங்க. மீதி எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு வேலை செய்ய ஆரம்பித்தாங்க. ஆனியன் கட் பண்ணுறது, டொமேட்டோ கட் பண்ணுறது, அதுக்கப்புறம் மீட்டை வேக வைக்கிறது, இந்த மாதிரி ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொருத்தர் பண்ணாங்க. ஸோ இந்த டே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகவே போச்சு. இவங்க தான் எங்களோட மாமா. சும்மா நம்ம பங்குக்கு ஏதாவது செய்வோம்னு சொல்லி நம்மளும் போய் ஒரு கலரி விடுற வேலையை பார்த்துட்டு வந்தோம். எல்லோரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்ததுனால வேலை குயிக் அண்ட் ஈஸியாகவே முடிஞ்சிருச்சு. லைட்டாக பசிச்சதால் எல்லோரும் ஒரு சூப் பிரேக் எடுத்துக்கிட்டோம். மீன்வைல் மீட்டும் குக் ஆகி வந்துருச்சு. ஸோ நம்ம பிரியாணி ப்ராப்பராக முடிய போகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்போ மசாலா கூட மீட் மிக்ஸ் ஆகிற இந்த கேப்பில் நாங்கள் ஒரு குட்டி பிரேக் எடுத்துக்கிட்டோம். ஸோ அப்பா, அம்மா, அத்தை, மாமா எல்லோரும் உட்காந்து பேசியிருந்தாங்க. நாங்களும் போயிட்டு அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிட்டோம். இப்போ குக்கிங்கோட ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இப்போ அரிசியை போட்டு தம் போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பரான எம்மியான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடும். அண்ட் இதில் நாங்கள் ரைஸை வேக வச்சு சேர்க்காமல் டேரெக்டாக அப்படியே நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். இப்போ நம்ம தம் போட போகிறோம். எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா, ஆக்க பொறுத்தவங்களுக்கு ஆற பொறுக்கலையான்னு. எங்களுக்கும் கிட்டத்தட்ட இப்போது அதே நிலைமை தான். இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்த வயிறு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சேட். A few moments later. வாங்க இப்போ தம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபைனல் டச்சப் கொடுத்து பிரியாணியை சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதை செய்கிற வரைக்கும் பிள்ளை வெயிட் பண்ணிச்சு. எடுத்த உடனே ஃபஸ்ட்டு நம்மளுக்கு போட்டு கொடுப்பாங்கன்னு பார்த்தா எங்கள் மாமா அதை கிளச்சி விட்டுட்டு இருந்தாங்க. கேட்டால் அப்படி பண்ணி தான் சர்வ் பண்ணணுமா. இந்த பிரியாணி செஞ்சவங்கள பார்க்கலாமா? மீட் மை அங்கிள் மிஸ்டர் ஆப்ரஹாம். என்ன ஒரு புன்னகை. இந்த புன்னகையோட நம்மளுக்கு ஒரு பிளேட் பிரியாணி கொடுத்தாங்க. பார்க்கும்போதே எம்மியாக இருக்குல்ல. டேஸ்ட்டும் செம சூப்பர். நீங்களும் போய் சாப்பிடுங்க. பாய்.